எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சரவணா எலைட்ல கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருந்துச்சு அப்படின்னா 6465 ரூபா. கிராமுக்கு 250 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கிராமோட ரேட்டு 6215 ரூபா. இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா. கிராம் இவங்க பிரேஸ்லெட்டும் செயின் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ விஏ போட்டிருக்கிறாங்க, செயினுக்கு எவ்வளோ விஏ போட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கால்குலேஷனும் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கடையில் எந்த மாதிரி விஏ இருக்குது அப்படின்னு சொல்லி. விஏனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. விஏ அப்படின்னா செய்கூலி சேதாரம் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் விஏ. நீங்கள் ஜொல்லை எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஜொல்லாக இருந்தாலும் அதில் ஒரு டேக் மாதிரி இருக்கும். அந்த டேக்கில் அந்த ஜொல்லுக்கு எவ்வளோ விஏ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தே கூட விஏ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, இந்த ஜொல்லை செலக்ட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா விஏ அப்படின்றது அந்த செய்கூலி சேதாரம் கொடுக்குறோம் இல்லையா, அதுவேவும் 1 கிராம் 2 கிராமுக்கு அதிகமாகும் போது இதுக்கு இவ்வளோ காலம் நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமும் கூட. நிறையா ஷாப்ஸில் இந்த மாதிரி தான் கோல்டு எங்கேயுமேவும் எல்லா இடத்துலையுமேவும் ஒரே ப்ரைஸ் தான். இந்த விஏல மட்டும்தான் உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியும். அந்த ஷாப்பில் அந்த ஷாப்புக்கான ப்ரைஸாக இருக்கட்டும், அவங்க செய்கிறதுக்கான செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட வாங்குறதுனா அது எந்த இடத்துல அந்த விஏல மட்டும்தான். அது எவ்வளோ போடுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 3%. இது எல்லாரும் எல்லா இடத்துலையும் காமனாக கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இப்போ பிரேஸ்லெட்டுக்கு பிரேஸ்லெட்டோட கிராம் எவ்வளோ அப்படின்னா 8 கிராம் 250 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கு எவ்வளோ விஏ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 10% விஏ போட்டிருக்காங்க. கோல்டு ரேட் எவ்வளோ 6215 ரூபா. இது கோல்டுக்கான ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ வருது, இந்த 8.25 கிராம் இருக்கு இல்லையா, இதுக்கான ப்ரைஸ் மட்டும் 51,273 ரூபா வருது. இப்போது விஏ 10%, அந்த 10%க்கு விஏக்கு மட்டும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 5127 ரூபா. இதுதான் நான் சொன்னேன். 10% போது 5000 ரூபாய் கிட்டத்தட்ட. நம்ம இதில் ஒரு 3/4 கிராம் நம்ம வாங்குறதுக்கான பணத்தை இந்த விஏவாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஜொல்லாக பர்ச்சேஸ் பண்ணும்போது இது நம்மளோட லாஸ் தான். ஆனால் ஜொல் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதை கொடுத்து தான் ஆகணும். இதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆனால் இதுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. கோல்டு சீட் போட்டு வாங்கினோம் அப்படின்னா இந்த விஏல நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய ஷாப்பில் விஏ எல்லாமையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ எப்படி அந்த நகை நம்மளுக்கு தேவை, ஒரு பிளான் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கோல்டு சீட் போடலாம். இப்போ திடீர்னு போய் நகை வாங்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சீட் போடுறதுக்குலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்குகிற பட்சத்தில் விஏ எதுக்கு கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமேவும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவை யோசிக்க போகிறீங்க அப்படின்றதுல. இப்போது கோல்டுக்கும் விஏ ரெண்டும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தான் அடுத்து ஜிஎஸ்டி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் எவ்வளோ 56,401 ரூபா. ஜிஎஸ்டி 3% இருக்கு இல்லையா, இந்த 56,401 ரூபாய்க்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி எவ்வளோ 1692 ரூபா. அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு பிரேஸ்லெட்டுக்காக மட்டும் 58,093 ரூபா. எவ்வளோ கிராம் அந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 8 கிராமு 250 மில்லிகிராம் இருக்குது. அடுத்து செயின் பார்க்கலாமா. செயினோட கிராம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. செயினோட கிராம் 12 கிராமு 0.8 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கு விஏவா எவ்வளோ போடுறாங்க அப்படின்னா 7% விஏ போடுறாங்க. செயினை பொறுத்த வரைக்கும் நார்மல் செயின்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா விஏ கம்மியாக தான் இருக்கும். அதுவுமே கடைக்கு கடை மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்காக தான் விஏக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கடைக்கு 2 கடை ஏறி இறங்கும் போது தான் நம்மளுக்கு விஏ எங்கே எப்படி போடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட்டு நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணோம்.
இந்த தாலி செயின் வாங்குகிற நேரத்தில் 2-3 கடை ஏறி இறங்கி கடைசியாக தான் தங்கமயிலில் போய் வாங்கினோம். ஃபஸ்ட்டு குமரனில் செக் பண்ணோம், அடுத்து ஒரு சின்ன கடையிலையும் செக் பண்ணோம். விஏ வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டாம் தங்கமயிலே இப்போ பார்ப்போம் அப்படின்னதுக்கப்புறம் தான் தங்கமயிலுக்கு போனோம். விஏ இதே மாதிரி தான் 7% 8% தான் தாலி செயினுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே தங்கமயில் வந்து ரீசனபிள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த விஏ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த செயினுக்காக மட்டுமே பார்க்கல, டாலர் ஒன்று வாங்க வேண்டியது இருந்துச்சு கிஃப்டிங் பர்பஸ்க்காக. அந்த டாலருக்காக விஏக்காக 24% 25% வந்து விஏக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போது அந்த டாலரோட கிராம் வந்து கிட்டத்தட்ட 4 கிராம் தான். 23% நம்ம அந்த டாலருக்கு விஏ கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 கிராம் வரைக்கும் நம்ம விஏ கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போது டோட்டலாக ஒட்டுமொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம் வாங்க வேண்டிய இடத்துல நம்ம 6.5 கிராம் 5.5 கிராம் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? சரி ஓகே, அதுக்காக தான் நான் வந்து இன்னொரு கடை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரியே வேறு கடைக்கு போய் எங்களுக்கு தகுந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் தான் தங்கமயிலில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். கோல்டு ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6,215 ரூபா. கோல்டுக்காக மட்டும் இந்த 12 கிராம் இருக்கு இல்லையா, இதுக்காக மட்டும் 75,077 ரூபா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். விஏ 7% போடுறாங்க. அந்த விஏக்காக மட்டும் 5,255 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக கோல்டுக்கான ப்ரைஸு 80,332 ரூபா வந்து டோட்டலாக கோல்டு விஏ 2 சேர்த்து. இந்த இதுக்கு தான் அடுத்து ஜிஎஸ்டி கொடுக்க போகிறாங்க. ஜிஎஸ்டி 3% இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி மட்டும் 2,410 ரூபா. அப்போது ஒட்டு மொத்தமாக இந்த 12 கிராம் செயினுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா 82,743 ரூபா. இதில் இவங்களுக்கு கிராமுக்கு 250 ரூபா ஆஃபர்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது ஒரு சவரனுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,000 ரூபா வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தங்கம் விலை குறைஞ்ச நேரத்தில் இன்னுமுமே நம்மளுக்கு தங்கம் குறைச்சி கிடைக்கும்போது அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.